ஹலோ everyone, this is Ramuk. Welcome back to Informal Design. இதில் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா 2 டாபிக் கவர் பண்ண போகிற ஃபிக்மாவோட சீரீஸில் தான் ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா காம்போனன்ட்ஸ் அண்ட் இமேஜ் அண்ட் ஷேப் இந்த ரெண்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சும்மா இது வந்து லேர்னிங்கு தாங்காட்டி சும்மா எம்டி ஃப்ரேம்ஸ் க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா காம்போனண்ட்டுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் வந்துட்டு இதில் பார்ப்போம். காம்போனண்ட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிடுறீங்க, அதை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்களோ, மெயின் காம்போனண்ட் எந்த இடத்துல ஒரு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த சேஞ்ச் வந்து எல்லா இடத்துக்கும் பாதிக்கும். லைக் வந்து பேரண்ட் சைல்டு கான்செப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்டில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சைல்டு அஃபெக்ட் பண்ணும், பட் சைல்டில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் பேரண்ட் அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் இந்த காம்போனண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் வந்து இது ஃபிக்மாவில் ரொம்ப நிறைய யூஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸ் ஒரு 50 ஸ்க்ரீன் 60 ஸ்க்ரீன் ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எப்படி டூப்ளிகேட் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேஷ்போர்ட்லாம் இருக்குது, அதை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. டேஷ்போர்டில் இருக்கிற ரைட் சைட் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துலலாம் காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஏதாச்சும் ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்றில் பேரண்டில் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லா இடத்துக்குமே ஆட் ஆகிக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இது பேசிக்குங்காட்டி ஒரு பட்டன் வச்சு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சிங்கிள் பட்டன் க்ரியேட் பண்ணணும். ஓகே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அண்ட் வந்துட்டு ஃபிக்மாவில் இந்த மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறோம். பேசிக்காக வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு வந்து பட்டன் டெக்ஸ்ட்டு பாப்பின்ஸ் என்னுடைய ஃபேவரட் ஃபாண்ட்டு. உங்களுக்கும் என்ன ஃபாண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஃபாண்ட்டு பாப்பின்ஸ். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறது மட்டும் தான் அவ்வளோ, இது மற்றபடி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே சூப்பர். இந்த பட்டனுக்கு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கலர் சும்மா ஃபார்மல் கொடுப்போம். ஓகே லைட்டாக குறைக்கணும், ஒரு 75 பர்ஃபெக்ட். அண்ட் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் கொஞ்சம் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு 10-40. சூப்பர். ஓகே பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து காம்போனண்ட்டாக மாற்றணும், அப்போ தான் வந்து இது கரெக்டாக வேலை செய்யும். ஓகே காம்போனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், க்ரியேட் காம்போனன்ட்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா மேலே அந்த 4 டாட் ஐகான்ஸ் இருக்குதுல்ல, அதுதான் க்ரியேட் பண்ணியாச்சா. காம்போனண்ட்னா அந்த மாதிரி சிம்பிள் மாதிரி ப்ளூ கலரில் மாதிரி இருக்கும். ஓகே இப்போ நீங்கள் இது எவ்வளோ டைம் டூப்ளிகேட் பண்ணிங்கனாலும் சரி, நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். ஆல்ட்டு கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். ஒரு Shift D ஆர் Control D, ஐ திங்க் ஸோ, Shift D ஆர் Control D. ஓகே ஃபஸ்ட் நீங்கள் ஆல்ட்டு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்ஸ் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். ஓகே நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரியும், நான் ரெக்கார்ட் தனியாக பண்ணிட்டு ஆடியோ தனியாக பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து நான் சைல்டில் நேம் மாற்றுறேன். நல்லா நோட் பண்ணுங்கள். பட்டன் அதுலேருந்து தான் காப்பி பண்ணி போட்டேன், பட் சைல்டில் நான் நேம் மாற்றுறேன். எந்த சேஞ்சுமே ஆகலை. பட்டன் 1 பட்டன் 2 பட்டன் 3ன்னு வச்சுருக்கேன். ஸோ வந்து பேசிக்காக பட்டனுங்கிறது வந்து பேரண்ட் காம்போனன்ட்னு வச்சுக்கோமே. இப்போ நான் அதில் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரி, ஓகேவா. இப்போ நான் அதோட ஹைட்டை குறைச்சதுனால இங்கேயும் எங்களுக்கும் ஹைட்டு குறைஞ்சி டெக்ஸ்ட்டு கீழே வந்துருச்சு. இப்போ நான் பார்டர் ரேடியஸ் எல்லாத்துக்குமே அந்த பேரண்ட்டுக்கு குறைச்சா இங்கேயும் குறையுது. நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ வந்து பேரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே மாறும், ஆனால் இங்கே பண்ணிங்கன்னா அங்கே மாறாது. அங்கே நான் நேம் சேஞ்ச் பண்ணுறேன், இங்கே அஃபெக்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சைல்டில் நேம் தனியாக சேஞ்ச் பண்ணிட்டேன் எக்ஸாக்டாக, அதனால தான் இந்த இது. பட் கலர்ஸ் மற்ற எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது சூப்பரான ஃபியூச்சரில் நீங்கள் இப்போ ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு காப்பி பண்ணி போடணும் அப்படின்னா செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நான் என்ன கலர் வச்சாலும் எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். பட் இங்கே தனியாக மாற்றுறேன்னா மாறும், இவங்களுக்கு பாதிக்காது. ஸோ இதுதான் இந்த காம்போனண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இதை வந்து லார்ஜ் டைமில் யூஸ் பண்ணும்போது செம்ம வெயிட்டாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100 ஃபைல்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த காம்போனண்ட்டோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட மணியில் காம்பவுண்ட் எஃபெக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. லாங் டைமில் தான் தெரியுங்கிற மாதிரி. இதில் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது நல்லா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு இடத்துல பார்டர் ரேடியஸ் பிடிக்கல அப்படிங்காட்டி நான் சேஞ்ச் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே மாறிடுது. ஓகே சூப்பர். இதுதான் பேசிக்காக காம்போனன்ட்ஸ்னால் என்ன, இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத மோஸ்ட்லி இதுலேயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிட்டு ஷேப்ஸில் இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லணும், அவ்வளோதான். அண்ட் வந்துட்டு இது எப்போவுமே இந்த காம்போனண்ட் வந்து ஃபுல்லாக இருக்கும். மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கும். டாட்டாக இருக்கிறது வந்து பேசிக் காம்போனன்ட்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே இதை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு, ஓகே காம்போனன்ட்ஸ் பற்றி மேக்ஸிமம் இவ்வளோ தான். அடுத்தது நம்ம என்ன கவர் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஷேப்ஸ்குள்ளே இமேஜஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு தான். ஸோ அதை பார்த்துருவோம்.
ஓகே, இப்போது இது ஒரு ஷேப்பு. நான் போயிட்டு ஏதோ ஒரு இமேஜ் எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுப்போம். எடுத்துகிட்டு வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு இது செலக்டில் இருக்கணும். செலக்டில் இருந்ததுக்கப்புறம் இது என்னுடைய இமேஜ் நான் ட்ராக் பண்ணி இந்த இடத்துல இடத்துல விட்டிங்கன்னா அந்த ஷேப்புக்கான எக்ஸாக்ட் இதுக்குள்ளே அந்த இமேஜ் செட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா, கலருக்கு ஃபில் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல அந்த இமேஜ் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எந்த ஷேப்புக்கு அதை மாற்றினீங்கனாலும் சரி, எந்த சைஸுக்கு மாற்றினீங்கனாலும் அதே ஷேப்புக்குள்ளே தான் இந்த இமேஜ் இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு 2-3 ஷேப்புக்குள்ளே எடுத்து போட்டு பார்ப்போம். அண்ட் வந்துட்டு அந்த ஷேப்பை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கனாலும் சரி, இப்போது இல்லுஸ்ட்ரேட்டர் ஃபைலாக இருக்குது, அந்த மாதிரி எஸ்விஜி ஃபைலாக இருக்குது, இப்போ நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாரை நம்மளால் மாற்ற முடியும் கரெக்டாக. அப்படி மாற்றினீங்கனாலும் அது அதுக்குள்ளேயே தான் இருக்கும். அவ்வளோதான், வெரி சிம்பிள் லாஜிக். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாச்சும் எடுத்து காட்டணும் அப்படிங்கும்போதோ இல்லை அவதார் மாதிரி யூஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் நிறையா போடுறேன். ட்ரையாங்கிள்குள்ளேயும் அதையவே இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, சூப்பர். இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கும்போது உங்களுக்கும் சொல்லிக் கொடுத்தேன், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் மேபி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஃபிக்மாவில் டெப்த்து அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிளாக இமேஜ் அண்ட் ஷேப்ஸ். சூப்பரான ஐடியா அது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் ஷேர் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. கமெண்ட்டில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக் மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hope you like this video. Have a nice day. See you soon in the next video. Bye. Take care everyone. அண்ட் வந்துட்டு இன்ஃபார்மல் டிசைனுங்கிறது வந்து இதில் யூஎக்ஸை பற்றி மட்டும்தான் நிறைய வீடியோஸ் வரும். ப்ளேலிஸ்ட் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.